30 காலகட்டங்கள்ல கேலபகஸ் ஐலாண்ட்ல சார்லஸ் டார்வின் இந்த உலகத்தினுடைய முதல் உயிர் தண்ணியில தான் உருவாச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த உயிர்கள் தண்ணியிலயும் நிலத்திலயும் வாழ ஆரம்பிச்சு பிற்காலத்துல நிலத்துக்கு வந்ததா தன்னுடைய தியரி ஆஃப் எவல்யூஷன்ல சொல்றாரு. ஆனா இத பத்தி பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே தசாவதாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்குங்க. முதல் அவதாரம் தண்ணீர்ல வாழக்கூடிய மத்ஸ்ய அவதாரம், இரண்டாவது அவதாரம் தண்ணியிலயும் நிலத்திலையும் வாழக்கூடிய கூர்ம அவதாரம், மூன்றாவது அவதாரம் நிலத்திலேயே முழுசா வாழக்கூடிய வராக அவதாரம், நான்காவது அவதாரம் பாதி மனுஷன் பாதி மிருகமா வாழக்கூடிய நரசிம்ம அவதாரம், ஐந்தாவது அவதாரம் சின்னதா குள்ள மனிதனா வாழக்கூடிய வாமன அவதாரம், ஆறாவது அவதாரம் இரும்பு காலம் அயன் ஏஜ்னு சொல்லப்படுற அயன் ஏஜ்ல வாழ்ந்த கையில ஒரு கோடாரியோட இருக்கக்கூடிய பரசுராமர் அவதாரம், ஏழாவது அவதாரம் அந்த கோடாரியில இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி வில்லும் அம்பு யூஸ் பண்ணக்கூடிய காலகட்டங்கள்ல வாழ்ந்த ராமனுடைய அவதாரம், எட்டாவது அவதாரம் அட்வான்ஸ்டா யோசிக்கக்கூடிய மனுஷனா இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய அவதாரம், ஒன்பதாவது அவதாரம் ரொம்பவே சக்தி வாய்ந்தவரான பலராமனுடைய அவதாரம், பத்தாவது அவதாரம் டெக்னாலஜிக்கலாவும் சரி ஜெனட்டிக்கலாவும் சரி அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய கல்கியுடைய அவதாரம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ பரிணாமம் இப்படிதான் நடந்துச்சு அப்படிங்கறத சார்லஸ் டார்வின் பிறக்கிறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்கள் தசாவதாரத்துல அழகா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.